வாத்துக்கறி சமைக்க போகிறாரு மணியன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வாத்து வாங்க தான் வந்திருக்கோம். இவர் பாருங்கள் வாத்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாரு. சுடுதண்ணியில் கட் பண்ண வாத்தை முக்கிய எடுத்துகிட்டு ஒரு முடி இல்லாமல் நீட்டாக பிச்சு எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடி இருக்கும், அதை கூட பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கன் மூலிமா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுறாருங்க. இந்த கேஸ் மூலிமா க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக ஒரு முடி கூட இருக்க மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்மளால் பிச்சு எடுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். இவர் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுறாரு. அந்த கேஸ் கன் மூலிமா க்ளீன் பண்ண அந்த சின்ன சின்ன முடி கூட நம்ம அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு தேய்க்கும்போது எல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஒரு முடி இல்லாமல் க்ளீன் பண்ணிட்ட பிறகு கட் பண்ணுறாரு பாருங்கள், நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. வாத்துக்கறினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுவும் இந்த மாதிரி மேய்ச்சலில் இருக்க வாத்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏரியில் மேயுது மீன்லாம் சாப்பிடுதுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாத்தும் சில இடத்துல வளர்ப்பாங்க, வீட்லேயே அரிசி போட்டு அப்படியும் வளர்ப்பாங்க. அதை விட இந்த மாதிரி மேய்ச்சலில் இருக்க வாத்து வாங்கி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் வர்றதுக்குள்ளே வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. வாத்து எடுத்துன்னு கொடுத்தோம், குழம்பு வச்சாச்சு.